அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூவான சூப்பர்வான அழகான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். நல்லா ஹெல்த்தியானதும் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனில் என்ன வெரைட்டி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை சிக்கன். கேட்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கொரோனா பீரியடில் மக்களுக்கு நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுது. ஸோ சிக்கன் பிரியர்கள் வந்து அதை விட்டுறதா இல்லை. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு நியூ ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இப்போ செய்ய போகிறேன். ஓகே எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் போட போகிறோம், இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்களேன், இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புதினா வச்சுருக்குறோம், அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்குறோம். புதினா நல்ல ஒரு ரெமெடி. நம்மளுக்கு இந்த சளி பிடிச்சிச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இதை காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது புதினாவில். கருவேப்பிலை சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாலக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி எடுத்துக்கலாம். பாலக்கு எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் மூலிகை செடிகள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் போட்டேன் அப்படிங்கிறத போட்டுடுறோம் பாருங்கள். இவ்வளோ வெரைட்டிஸ். பச்சை மிளகா ஒரு 3 எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா மட்டும் போட்டாலே போதும். பெப்பர் ஃப்ளேவர் தேவைப்படும் அப்படிங்கிறவங்க பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பரை குறைச்சிங்க அப்படின்னா, பெப்பர் போடலை அப்படின்னா பச்சை மிளகாவை இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. அதே போல் வெந்தயக்கீரை பாருங்கள், வெந்தயக்கீரை, கொத்தமல்லி. ஸோ இது வந்து பப்பாளி இலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹைபிஸ்கஸ், அப்புறம் வந்து கொய்யா இலை சொல்லிட்டு நிறையா இருக்குது. உங்களுக்கு மூலிகைகள் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிப்பீங்க. பட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும் பாருங்கள். இதில் உங்களுக்கு என்னென்ன மூலிகைகள் கிடைக்குதோ எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். அந்த கிரேவியே பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும். ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு இது எல்லாமே போட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். அடுத்ததாக வந்து அதில் கொஞ்சம் நம்ம இது என்ன பவுட்ரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் உடம்புக்கு ஹெல்த்தியானது தான். நட்ஸு, ஃபுல்லாகவே நட்ஸு தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீனட்டு, அதாவது வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு பீனட்ஸ் இருக்குதோ பொட்டுக்கடலை போடலாம். எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குது. சத்து மாவுக்கு மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை ஒரு 2 ஸ்பூன் அதில் போட்டோம் அப்படின்னா இதனுடைய சத்துக்களும் நம்மளுக்கு வந்து அதில் வரும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப ஹையாக காட்ட போகுது. ஸோ இது வந்து நம்ம போட போகிறோம். பெப்பர் நல்லா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த பெப்பரு. அடுத்ததாக தேங்காய் பூ. இவ்வளவும் மிக்சியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிடணும். நல்லா அரைச்சி இதை வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா மேரினேஷன் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து மிக்சி ஜாரில் நம்ம என்னெல்லாம் போடுறோம் அப்படின்னா, பாலக்கீரை போடுறோம், கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னா நிறையா போடலாம். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிடக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக அளவு தான் எடுக்கணும். ஒரு ½ ஹேண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரை கை எடுத்துக்கலாம், இல்லை 1 கை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ நம்ம பாலக் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டோம், புதினா போட்டோம், அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து இந்த மூலிகைகள் கூடிய இதோடைய ஒவ்வொரு பேரையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். ஸோ இந்த பூ கூட வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அழகுக்காக உள்ளது தான். பட் இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சத்தானது. இந்த முள்ளுமுருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட உள்ளே போட்டிருக்கோம் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அது முள்ளுமுருங்கை. இது கூட நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் போட்டு பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக வேணால் ஸ்பைஸியாக செஞ்சுக்காங்க, இல்லை அப்படின்னா நார்மலாக போட்டு. வந்து பெப்பர் போட்டுக்கிறோமா,
பெப்பர் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். ப்ளஸ் நான் சொன்னேன் இல்லையா இந்த நட்ஸுடைய பவுடர்ஸ், அது கூட ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ, நட்ஸு இது போட்டாலே போதும், அதுவே நல்லா திக் பேஸ்ட்டாக வரும். இருந்தாலும் இன்னும் க்ரீமியாக நல்லா யம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தேங்காய் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம வந்து ப்ராய்லர் எடுத்துருக்குறோம். இது அல்லாமல் நம்ம நாட்டுக்கோழியில் பண்ணலாம், வாத்துக்கறியில் பண்ணலாம், முயல் கறிக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமா. இப்போது சின்ன குக்கர் வச்சுருக்குறோம். அது எவ்வளோ குவான்டிட்டியோ அதை பொறுத்து வந்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் நான். கொஞ்சம் ரிச்சான டிஷ், அதனால் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது ப்ராய்லரில் பண்ணுறதுக்கு பதிலாக நாட்டுக்கோழி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நான் ப்ராய்லரில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆயில் காஞ்சிருக்கு. அதில் வந்து நம்ம இந்த சிக்கன் இருக்குது இல்லையா, அதை முதல்ல இதை போட்டுக்கிறோம். சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு ஆயிலில் நல்லா இது வந்து கொஞ்சம் வதக்குங்க. கொஞ்சம் நேரம் லைட்டாக உப்பு போட்டுட்டு வதக்குங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சோம்ல, அது போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய், பட்டை, கிராம்பு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதுதான். முன்னாடியும் போடலாம், பின்னாடியும் போடலாம். ஃப்ளேவர் ஓவராக வர வேண்டாம் அப்படின்னா இப்போ போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப ஓவராக இருக்காது. இல்லைன்னா ஆயிலில் போட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ளேவர் இறங்கிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சோம்லமா அந்த விழுதை ஊற்றுறோம். மூலிகை விழுது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அது போக போக நல்லா வற்றி வரும். நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, க்ரீனிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுக்க வேண்டியதாம்மா. ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு. இப்போ மூலிகை சிக்கன் ரெடி ஆகிடுச்சுமா. ஓப்பன் பண்ணுவோம். நல்லா கறி வெந்துடுச்சு. இது அப்படியே சோப்பில் போட்டு பெரட்டியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இதுக்கு சாம்பாருக்கு வேறு எந்த குழம்பு வேணாலும் இருந்தாலும் அதுக்கு இது சாப்பிட்லாம். இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே கூட இதை வந்து நம்ம போட்டு சாப்பிட்லாம். இப்போ சர்வ் பண்ணிடுவோம். மம்மி மூலிகை சிக்கன்னு சொல்லவுன்னு பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. அந்த மூலிகையோட டேஸ்ட்டே தெரியல. காரமாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிஸ்மில்லா. மாஷா அல்லாஹ், சூப்பராக இருந்துச்சு. கறி ரொம்ப சாஃப்டாக செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.